ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மதுரை ஸ்பெஷல் பால் பன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி பால் பன். இது எல்லா கடையிலையுமே மோஸ்ட்லி விற்பாங்க. ரொம்ப சாஃப்டா ஃப்ளஃபியா நல்ல ஜூஸியான ரெசிபி இது வந்து எப்படி வீட்லேயே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 இல்லைன்னா 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுகரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் ஆட் பண்ணாமையும் செய்யலாம், ஆட் பண்ணிட்டும் செய்யலாம், அது உங்கள் விஷ் தான். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பேட்டர் வந்து நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சர்க்கரை ஆட் பண்ணதுனால நல்லா இலகும். நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொலன்னு ஆயிரும். அப்புறம் போண்டா வந்து கரெக்டாக பதத்தில் வராது. ஸோ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு போட்டோம்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு எண்ணெய் மாதிரி வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கம்பி பதத்துக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்க மாவு வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா எடுக்க வருது. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் வந்து ட்ராப் பண்ணி விடுங்க. அப்படி வந்து உங்களுக்கு கையில் போடுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பூனு இல்லைனா கரண்டி கூட வச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆயிலை ட்ராப் பண்ண உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லைனா ஒரு சைடு வந்துடும், இன்னொரு சைடு வேகாமல் போயிடும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக வேகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அந்த டைமில் நல்லா எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கசந்து போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அது லைட் ஹீட்டாக இருக்கும் போது அப்படியே வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க போட்டுறாதீங்க. இப்போ வந்து அந்த போண்டா வந்து கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கணும். அப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். பால் பன் வந்து இந்த மாதிரி போண்டா ஷேப்பில் தான் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கட்லட் மாதிரி ஷேப்லையும் செய்யலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்லையும் செய்யலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து மாவு தேய்ச்சிட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பன்னையும் சுகர் சிரப்பில் நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஜூஸியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மதுரை பால் பன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.